ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷில் உங்களுக்கு ரீடிங் ஈஸியாக பண்ணணுமா எழுதணுமா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ ரெகுலராக நம்ம பேராகிராஃப் ரீட் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி நம்ம சிம்பிளாக எழுத்து கூட்டி படிக்கலாம். ஸ்டார்டிங் நீங்கள் படிக்கும்போது பெரிய பெரிய பேராகிராஃபோ பெரிய விஷயங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அண்ட் சின்ன சின்ன பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம ரீடிங் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி தான் ரீட் பண்ண போறோம். இதுல இருக்க வார்த்தைகள் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களே ஓனா உங்களால படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன ஸ்டோரி அப்படின்னா விசிட் டு வி சி இட் விசிட் it to the zoo. ஸோ இங்க ஊன்ற சவுண்ட் வரும் டபுள் ஓக். அப்போ இஸ்ஸு ஜூ ஜூ அப்படின்னு படிக்கணும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட்டு டு டே இட்டு ஏ டு டே ஏ வைக்கு என்ன சவுண்டு ஏங்கிற சவுண்டு. அப்போ டு டே அவர் இக் லா இஸ் கிளாஸ் கிளாஸ் இட் ஈக்கு என்ன சவுண்டு இங்க ஈங்கிற சவுண்டு. இட் ஈ டி இச் அர் டீச்சர் இட் ஊ இக் டுக். ஸோ இங்க டபுள் ஓக்கு ஊங்குற சவுண்டு. ஓகே, டுக் டுக்னு படிக்க கூடாது, டுக். ஓகே, ஆ இஸ் அஸ் டு டு த ஜூ. ஓகே, யூ இ வி you a way in it went to the zoo. ib I by ib a ba is bus is bus full stop. we were a bow it a bow it about it when t you a way in ty அப்போ t I sound. ஓகே, டை சாரி t e sound. இங்க வைக்கு e sound வருது. அப்போ 20. ஓகே, அடுத்து பாருங்க, இஸ் to it to it a day in its students on the bus. we entered okay the zoo. it through நம்ம படிச்சிருக்கோம் OUGH ஊன்ற சவுண்ட். அப்போ through. ஓகே, லா இஜ் ஜி வரும்போது இஜ் சவுண்ட். லார்ஜ் கே கே இட் ஈ சைலண்ட். ஸோ கேட். அவர் டீச்சர் கை ஓகே, ஐ இந்த ஜில ஐ கைன்ற சவுண்ட் தான் வரும். கைடட் அஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இது கைடட்னு படிக்கணும். டிக்கு அப்புறம் இடி வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஈடிக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணுன்ற லெசன்ல பார்த்துருக்கோம் இல்லையா, கைடட் அஸ். வி இஸ் ஆ ஏடபிள்யூக்கு என்ன சவுண்டு ஆங்கிற சவுண்டு. அப்போ சா ஐ லைன் லயன். இ இன் சைடு இன்சைடு. கே இஜ் இங்க ஏ டேஷ் இ வருது. அப்போ இதுக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும் ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். இக்கு ஏ கே இஜ் கேஜ் அப்படின்னு படிக்கணும். we also saw tigers. அடுத்து பாருங்க, giraffe ஜி ஐ வரும்போது நம்ம ஜே சவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ giraffes and other wild animals in a
இஸ் சிக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும்? எஸ் ஓட சவுண்ட். ஃபென்ஸ்டு ஃபென்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஏ டேஷ் இ. அப்போ என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஏக்கு ஏங்கிற லாங் சவுண்ட் கொடுக்கணும். அப்போ ஏரியா ஏரியா. த பே பே இஸ் பெஸ்ட். ஏ எக்ஸ் எக்ஸ். பி பி இரு இரு. ஏ இன் என் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சிக்கு வந்து இஸ்ன்ற சவுண்ட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ். வாஸ் வாஸ் இஸ் இ சி சீயிங் இங் சீயிங். த இர் ஓ ரோர். இங்க ஓங்கிற சவுண்ட். ஓ ஏக்கு வந்து ஓங்கிற சவுண்ட். அப்போ ரோர் ஆஃப் த இப் இ பி இக் பிக் லயன். ஃபே ஃபே இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். அடுத்து பாருங்க, இஸ் நே இக் ஸ்னேக். ஸோ இங்க ஏ டேஷ் இ. ஸோ இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வந்து வேணாலும் வரலாம். இங்க வந்து ஏங்கிற லாங் சவுண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ ஸ்னேக்னு படிக்கணும். இப்போ ஆ பா இக் பார்க். ஓகே, பார்க். அதே மாதிரி அடுத்த பாருங்க, வாஸ் ஆல்சோ ஆல்சோ a part of the zoo. Next, it was a thrilling. Okay, double L க்கு ஒரே இல் சவுண்ட் தான் கொடுக்கணும். thrilling experience. watching the snakes move just like like that behind behind the glass pants. ஸோ இங்கேயும் பாருங்க, ஏ டேஷ் இ தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து லாங் சவுண்ட்ல வர ரூல்ல வரும். அப்போ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். நெக்ஸ்ட், we came back to school at 3 p.m. It was a place worth to spend time with family or big groups. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து ரூல்ஸ் பார்த்துருக்கோம். 2 எழுத்து சேர்ந்து வந்தால் சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா? ஸோ படிக்க தான் நமக்கு இந்தந்த எழுத்துக்கெலாம் இந்த ரூல் நம்ம படித்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தொடர்ச்சியாக நானும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய உங்களுக்கு ரீடிங் லெசன்ஸ் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.